முக்கிய செய்தி, தாவேகா தலைவர் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த சந்திப்பு குறித்த விரிவான விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் தாவேகா தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். கடந்த தேர்தல்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர். பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் என்ற அரசியல் கட்சியையும் தொடங்கி தற்போது நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்ட நிகழ்வாக விஜயை சந்தித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தற்போது சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். இந்திய அளவுல மிகப்பெரிய கட்சிகளுக்கு, அதாவது பாஜக தொடங்கி தமிழ்நாட்டில் திமுக வரையில பல்வேறு கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றி இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் சற்று முன்னர் சென்னை வந்திருக்கிறார். அவர் பிரதானமாக தமிழக வெற்றி கழக தலைவரை சந்திப்பதற்காக சென்னை வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்துல பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துல இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரிவு செயலாளராக அண்மையில நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக விமான நிலையம் வந்தடைந்த அவரை தாவேகாவுடைய தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வரவேற்று பனையூருக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில பாஜக, ஜனதாதளம், காங்கிரஸ், ஆம் ஆத்மி, ஒய்எஸ்ஆர்சிபி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் என பல்வேறு கட்சிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல்களிலும் அதே போல நாடாளுமன்ற தேர்தல்களிலும் பணியாற்றி இருக்கிறார். முக்கியமாக முதல்ல 2011 நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் ஒரு முறை பதவியேற்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தார். சிட்டிசன்ஸ் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ் என சிஏஜி எனும் ஒரு அமைப்பை நிர்மாணித்து அதன் மூலமாக 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக முக்கிய பணியாற்றியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஐபேக் எனும் புதிய நிறுவனத்தை ராபின் சர்மாவுடன் இணைந்து உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்களுடன் இணைந்து உருவாக்கியிருந்தார். அதன் மூலமாக நரேந்திர மோடிக்கு பிறகாக பல்வேறு முக்கிய தேர்தல் யுக்திகளை வகுத்திருந்தார். பல்வேறு ஸ்ட்ராட்டஜிகளை அமைத்து 2015ஆம் ஆண்டு நிதிஷ்குமார் பீகார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய பங்காற்றியிருந்தார். 2018ஆம் ஆண்டு ஜனதாதளம் வெற்றி பெறுவதற்கும் அதே போல திமுக அரசு அமைவதற்கு சட்டப்பேரவை தேர்தலிலும் ஐபேக் சார்பில் அவர் முக்கிய பங்காற்றியிருந்தார். அண்மையில 2022ஆம் ஆண்டு புதிதாக அவர் தலைமையில ஒரு கட்சி அவர் உருவாக்கியிருந்தார். 2016ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசுக்காக தேர்தலில் களம் கண்டிருந்தார். தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியிருந்தார். 2017 உத்தரப்பிரதேச தேர்தலிலும் அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியிருந்தார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 10 ஆண்டுகளுக்கு பிறகாக மீண்டும் திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியிருந்தார் திமுகவுக்காக. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவரை சந்திப்பதற்காக தற்போது சென்னை வந்திருக்கிறார். ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக வகுப்பாளராக தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதே போல கட்சியுடைய தலைவர் விஜய்க்கும் பணியாற்றி வருகிறார். இதுவரையில தமிழக வெற்றி கழக தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள், அவர் நேரடியாக களத்திற்கு சென்றிருக்கக்கூடிய பரந்தூர் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் அவரது குழுதான் பிரத்யேகமாக அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது. இந்த நிலையில வாய்ஸ் ஆஃப் காமன் எனும் அவரது நிறுவனத்தின் சார்பில் தற்போது தேர்தல் வியூக அமைப்பு செயலாளராக அந்த பதவியை பெற்றிருக்கிறார். அவரும் அவருக்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார். ஒருபுறம் அவருக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கான அட்டவணை தயாரிப்பு என்பது ஒரு புறம் சென்று கொண்டிருக்க, தற்போது இந்திய அளவுல மிகப்பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய PK என்று அழைக்கப்படும் பிரசாந்த் கிஷோர் சென்னை வருகை தந்திருக்கிறார். நேரடியாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேச இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தல் தான் முக்கிய பங்காற்ற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய இலக்கு என்று தமிழக வெற்றி கழக தலைவர் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அடுத்த வரும் நாட்கள்ல ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் என 3 பெரிய
பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் சேர்ந்து விஜய்க்காக உழைக்க தயாராக இருக்கிறது என்றுதான் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த இன்புட்ஸ் என்பது விஜய்க்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக அவர் நம்பியிருப்பதால் தான் ஜான் ஆரோக்கியசாமியுடன் ஆதவர்ஜுனாவை பணி செய்ய அவர் ஏற்றிருக்கிறார். இந்த நிலையில பிரசாந்த் கிஷோர் இன்னும் கூடுதலாக இந்த இருவரையும் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றுவார் எனவும் தமிழக வெற்றி கழக தலைமை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்புக்கு பிறகாக இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் கூட வெளிவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.